பீகார் மாநிலத்தில் சாதி மாறி மகள் திருமணம் செய்து கொண்டதால் கோபமடைந்த தந்தை மகள் கண்முன்னே கணவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் அரங்கேறிய ஆணவ படுகொலையின் பகீர் பின்னணி என்ன? நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை விவகாரம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் சத்தமே இல்லாமல் பீகார் மாநிலத்தில் ஒரு சாதி ஆணவ படுகொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தனது எதிர்ப்பை மீறி வேறு சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்ட மகளுக்கு பாடம் கற்பிக்க மகளின் கணவனை கைத்துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் தந்தை. பீகார் ஆணவ படுகொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? பீகார் மாநிலத்தில் உள்ள தர்பங்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிஎஸ்சி நர்சிங் 2ஆம் ஆண்டு படித்து வந்தவர் ராகுல் குமார். அதே கல்லூரியில் 1ஆம் ஆண்டு நர்சிங் படித்து வந்தவர் தானுப்ரியா. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். வீட்டில் இவர்களது காதலுக்கு கடும் எதிர்ப்பு எழவே பெற்றோரை எதிர்த்து இருவரும் 4 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டனர். மகளின் காதலன் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தந்தை பிரேம் சங்கருக்கு இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அவர் மகளின் கணவரை தீர்த்து கட்டிவிடுவது என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதன்படி கைத்துப்பாக்கி ஒன்றை எடுத்துக்கொண்டு மகளும் மருமகனும் படித்து வந்த மருத்துவமனை விடுதிக்கு சென்றுள்ளார். அங்கு மருமகன் ராகுல் குமாரிடம் சென்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவது போல் நாடகமாடிய பிரேம் சங்கர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் ராகுல் குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதை பார்த்து பயந்து போன உடன் படித்த சக மாணவர்கள் கோபத்தில் பிரேம் சங்கரை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரேம் சங்கரை மாணவர்களிடமிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராகுலும் தானுவும் கடந்த 4 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் செய்துள்ளனர். ஒரே விடுதியில் தனித்தனி மாடியில் தங்கி படித்து வந்துள்ளனர். தானுவின் தந்தை மாறுவேடத்தில் வந்து ராகுலை அணுகியதாக கூறப்படுகிறது. பின்னர்தான் தானுவின் தந்தை என தெரிய வந்து ராகுல் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஆனால் ராகுல் சுதாரிப்பதற்குள் சுட்டு கொன்றுவிட்டதாக சக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். தன் கண் முன்னாலேயே தனது கணவர் மார்பில் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டதாக தந்தைக்கு எதிராக மகள் தானு வாக்குமூலம் அளித்துள்ளார். தனது கணவர் ராகுல் தன் மடியில் தான் இறுதி மூச்சை நிறுத்தினார் என கண்ணீர் மல்க தானு தெரிவித்தார். ராகுல் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்களால் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தானு நீதிமன்றத்தை நாடியிருந்தார். ஆனால் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தானு குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் அரங்கேறிய இந்த ஆணவ படுகொலை சம்பவம் அங்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.